வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஜோதிடம் என்பது கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலைகளைக் கொண்டு மனித வாழ்வின் எதிர்கால நிகழ்வுகள், குணாதிசயங்கள் மற்றும் வாய்ப்புகளை கணிக்க உதவும் ஒரு பழங்கால அறிவியலாகும். இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகெங்கிலும் பல்வேறு கலாச்சாரங்களால் பயிலப்பட்டு வருகிறது. வேத ஜோதிடம் அல்லது இந்திய ஜோதிடம் சந்திரனை அடிப்படையாக கொண்ட நட்சத்திர மண்டலங்களையும் கோள்களின் சஞ்சாரங்களையும் முக்கியமாக கொண்டு இயங்குகிறது. ஒவ்வொரு ராசியும் லக்னமும் கிரகங்களின் அமைவும் ஒருவரின் வாழ்வில் வெவ்வேறு தாக்கங்களை உருவாக்குகின்றன. இந்த ஜோதிட விளக்கங்கள் தனிப்பட்டவரின் ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு விரிவாக ஆராயப்படுகின்றன. தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டில் இந்த கிரகநிலைகள் எவ்வாறு அமைகின்றன, அதன் அடிப்படையில் தனிப்பட்ட மற்றும் பொதுவான பலன்கள் என்னவாக இருக்கும் என்பதை ஜோதிட ரீதியாக நாம் அறியலாம். இப்போது 12 ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டில் என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷராசி அன்பர்களே, 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பல முக்கிய மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரப்போகிறது. இந்த ஆண்டு சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சில சமயங்களில் அலைச்சல்களும் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ராகு பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதன் காரணமாக புதிய தொடர்புகளும் எதிர்பார்த்த லாபங்களும் கிடைக்கும். கேது பகவான் 5ஆம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக நாட்டமும் பிள்ளைகள் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். குரு பகவான் ஜூன் மாதம் வரை 4ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்கள் சுகஸ்தானத்தை பலப்படுத்துவார். இது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் புதிய சொத்து சேர்க்கையையும் தரக்கூடும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 5ஆம் வீட்டிற்கு மாறி பிள்ளைகள் மற்றும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் நன்மைகளை வழங்குவார். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ஆண்டு கலவையான பலன்கள் கிடைக்கும். 12ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் குடும்பத்தில் சில தேவையில்லாத வாக்குவாதங்களை உருவாக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது நல்லது. குருவின் சஞ்சாரம் ஜூன் மாதம் வரை 4ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்வுகளும் நடக்க வாய்ப்புள்ளது. புதிய வீடு வாங்குவது அல்லது புதுப்பிப்பது போன்ற எண்ணங்கள் நிறைவேறும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு 5ஆம் வீட்டிற்கு மாறுவதால் பிள்ளைகளின் திருமணம் அல்லது அவர்கள் குறித்த நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்பது சிறந்தது. உறவினர்களுடன் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம், அவற்றை பெரிதுபடுத்தாமல் இருப்பது முக்கியம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வணிகத்தை பொறுத்தவரை மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு புதிய வாய்ப்புகள் உருவாகும். 11ஆம் வீட்டில் ராகுவின் சஞ்சாரம் வணிகத்தில் புதிய கூட்டணிகளையும் முதலீடுகளையும் கொண்டு வரும். வெளிநாட்டவர்களுடனான தொடர்புகள் லாபகரமானதாக அமையும். சில புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சரியான நேரம் இது. எனினும் 12ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் வியாபாரத்தில் சில மறைமுக செலவுகளை உருவாக்கும். சட்ட விவகாரங்களில் கவனமாக இருப்பது அவசியம். ஜூன் மாதம் வரை குரு 4ஆம் வீட்டில் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல லாபம் ஈட்டலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் 5ஆம் வீட்டு சஞ்சாரம் வியாபாரத்தில் புதுமைகளை புகுத்துவதற்கு உதவும். கூட்டாளிகளுடன் வெளிப்படையாக பேசுவது தவறான புரிதல்களை தவிர்க்கும். போட்டியாளர்களை சமாளிக்க கூடுதல் முயற்சி தேவைப்படும். வேலைவாய்ப்பில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 11ஆம் வீட்டில் ராகுவின் சஞ்சாரம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகளை வழங்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை எதிர்பார்க்கலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து வாய்ப்புகள் வரலாம். 12ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் பணியிடத்தில் சில பொறுப்புகள் அதிகரிக்க வழிவகுக்கும். சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவது முக்கியம். ஜூன் மாதம் வரை குரு 4ஆம் வீட்டில் இருப்பதால் பணியிடத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் 5ஆம் வீட்டு சஞ்சாரம் உங்கள் படைப்பு திறனை வெளிப்படுத்த உதவும். புதிய திட்டங்களுக்கு தலைமை ஏற்கும் வாய்ப்புகள் கிடைக்கலாம். வேலையில் சில சவால்கள் ஏற்பட்டாலும் அவற்றை திறமையாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு சீரான வருமானம் இருக்கும். 11ஆம் வீட்டில் ராகுவின் சஞ்சாரம் எதிர்பாரான பணவரவை உருவாக்கும். பல வழிகளில் இருந்து வருமானம் வரும் வாய்ப்புள்ளது. முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தை ஈட்டலாம். எனினும் 12ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் செலவுகளை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம்.
சேமிப்பு குறித்து கவனம் செலுத்துவது நல்லது. ஜூன் மாதம் வரை குரு 4ஆம் வீட்டில் இருப்பதால் புதிய சொத்துகள் வாங்குவதற்கு வாய்ப்புள்ளது. வங்கிக் கடன்கள் கிடைப்பதில் சாதகமான சூழல் நிலவும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் 5ஆம் வீட்டு சஞ்சாரம் பங்குச்சந்தை முதலீடுகளில் நல்ல லாபத்தை ஈட்டித் தரும். சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டால் நிதி சிக்கல்களின்றி வாழலாம். கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மேஷராசி அன்பர்கள் இந்த ஆண்டு சற்று கவனமாக இருக்க வேண்டும். 12ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் உடலில் சில சோர்வுகளையும் அலைச்சல்களையும் தரக்கூடும். தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. முறையான உணவு பழக்கத்தையும் உடற்பயிற்சியையும் கடைபிடிப்பது அவசியம். சிறிய உடல்நல குறைபாடுகளை அலட்சியம் செய்யாதீர்கள். ஜூன் மாதம் வரை குரு 4ஆம் வீட்டில் இருப்பதால் பெரிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படாது. ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் 5ஆம் வீட்டு சஞ்சாரம் மன அமைதியையும் புத்துணர்ச்சியையும் தரும். யோகா, தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது மன அழுத்தத்தை குறைக்கும். குறிப்பாக எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மருத்துவ பரிசோதனைகளை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேற்கொள்வது நல்லது. பிள்ளைகள் குறித்த விஷயங்களில் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். கேது பகவான் 5ஆம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளின் படிப்பில் சற்று கவனம் தேவைப்படலாம். சில சமயங்களில் அவர்கள் பிடிவாதமாக செயல்படலாம். அவர்களுடன் பொறுமையாக பேசுவது அவசியம். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு 5ஆம் வீட்டிற்கு மாறுவதால் பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல வாய்ப்புள்ளது. பிள்ளைகளின் திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை எட்டும். புதிதாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. அவர்களுடன் நேரம் செலவிடுவது உறவை வலுப்படுத்தும். அவர்களின் திறமைகளை ஊக்கப்படுத்துங்கள். பயணங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு பல பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். 12ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் தொழில் நிமித்தமான நீண்ட தூர பயணங்களை தரக்கூடும். சில சமயங்களில் இந்த பயணங்கள் சோர்வை தரலாம். ஆன்மீக பயணங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ராகுவின் 11ஆம் வீட்டு சஞ்சாரம் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வழிவகுக்கும். குறிப்பாக வியாபாரம் மற்றும் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான சூழல் நிலவும். ஜூன் மாதம் வரை குரு 4ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல திட்டமிடலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் 5ஆம் வீட்டு சஞ்சாரம் புனித யாத்திரைகளை மேற்கொள்ள தூண்டும். பயணங்களின் போது பாதுகாப்பிலும் உடைமைகளிலும் கவனம் தேவை. திடீர் பயணங்கள் லாபத்தை ஈட்டி தரும். 2026 தமிழ் புத்தாண்டு மேஷராசி அன்பர்களுக்கு புதிய திருப்பங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரும். சனீஸ்வர பகவானின் 12ஆம் வீட்டு சஞ்சாரம் சில சவால்களை கொடுத்தாலும் ராகுவின் 11ஆம் வீட்டு சஞ்சாரம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். குருவின் சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கைக்கு பலமாக அமையும். ஜூன் மாதம் வரை குரு 5ஆம் வீட்டு சஞ்சாரம் பிள்ளைகள் மற்றும் அதிர்ஷ்டம் தொடர்பான விஷயங்களில் நன்மைகளை வழங்கும். கேது பகவானின் 5ஆம் வீட்டு சஞ்சாரம் ஆன்மீக சிந்தனைகளை அதிகரிக்கும். எந்த ஒரு புதிய காரியத்தில் ஈடுபடும் முன் நன்கு சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்கள் மன உறுதியால் அனைத்து தடைகளையும் தகர்த்து இந்த ஆண்டு நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். பொறுமையாக இருங்கள், நல்லதே நடக்கும். இறுதியாக 2026 தமிழ் புத்தாண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தேவைப்படும் ஒரு வருடமாக அமையும். சனீஸ்வர பகவானின் சஞ்சாரம் சில சமயங்களில் தாமதங்களையும் சோதனைகளையும் அளித்தாலும் அது உங்களை மேலும் பலப்படுத்தும். ராகுவின் சிறப்பான சஞ்சாரம் எதிர்பாராத வெற்றிகளையும் புகழையும் தேடித்தரும். குரு பகவான் ஜூன் மாதம் வரை குடும்ப சுகத்தையும் ஜூன் மாதத்திற்கு பிறகு புத்திர பாக்கியத்தையும் அறிவு வளர்ச்சியையும் அருளுவார். கேது பகவானின் 5ஆம் வீட்டு சஞ்சாரம் ஆன்மீக சிந்தனைகளை அதிகரிக்கும். எந்த ஒரு புதிய காரியத்தில் ஈடுபடும் முன் நன்கு சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்கள் மன உறுதியால் அனைத்து தடைகளையும் தகர்த்து இந்த ஆண்டு நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். பொறுமையாக இருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.